மனசை தொடுற கதைகள் ரெண்டுமே நடுத்தர குடும்பத்தை பற்றின கதைகள். ஒன்றுல அப்பாவும் மகனும் மனசை தொடுறாங்க. அடுத்த கதையில் வேலை இல்லாத தம்பியும் திருமணமாகாத அக்காவும் மனசை தொடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்கள் 2 கதைகளை கேட்க போறீங்க. ஒன்று வண்ணதாசன் அவர்கள் எழுதியது, இன்னொன்று வண்ண நிலவன் அவர்கள் எழுதியது. ரெண்டுமே அற்புதமான கதைகள். இந்த கதைகள் வெளிவந்த ஆண்டு என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த 2 கதைகளுமே திரு அகிலன் அவர்கள் தொகுத்த ஒரு சிறுகதை தொகுப்புல வெளிவந்தது. கதைகளை கேட்கறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கேட்கிற கதைகள் பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். திரு வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஓர் உல்லாச பயணம். இந்த கதையில் ஒரு நடுத்தர குடும்பத்தை நேராக கண்முன்னால் பார்க்குற மாதிரியே கதையை கதாசிரியர் எழுதியிருக்காரு. அந்த வாய்க்காலுக்கு எப்போ நினைச்சாலும் போகலாம், அவ்வளவு பக்கத்தில் தான் இருக்கு வாய்க்கால். குளிக்கிறதுக்காக புறப்பட்டவர் தான் அங்கேயே நின்றுட்டாரு. நடையில இறங்க கால் வைக்கும் போதே மேட்டுப்பள்ளிக்கூட வாத்தியார் எதிரே குளிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னால பாலா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்ட வெள்ளை பசுவும் கண்ணுக்குட்டியும் தன்னடையா முன்னால போய்கிட்டு இருந்தது. இவரை பார்த்ததும் வாத்தியார் ஒன்ன மாத்திரம்தான் கேட்கறதுக்கு நேரம் இருந்த மாதிரி, என்ன பையனை விறகு கடையில பார்த்தனே, குற்றாலம் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பலையா அப்படின்னு நடையில நின்னவரை பார்த்து கேட்டாரு. அதுக்குள்ள அவரோட பசு தந்தி போஸ்ட் பக்கம் போய் நின்னுகிட்டு ஒரு தடவை இவரை திரும்பி பார்த்து கத்திச்சு. கண்ணுக்குட்டி சோரோரத்தை மங்களா தடவிக்கிட்டு இருந்த ஊம வெயில்ல நின்று சடசடன்னு உடம்ப உலுப்பிக்கிட்டுது. வாத்தியார் தான் கேட்டதுக்கு தானே பதில் சொல்ற மாதிரி, என்ன பொல்லாத குத்தாலம், 2-3 நாளா இந்த ஊரே குத்தாலம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு பதிலையும் தானே சொல்லிட்டு போனாரு. ஆமா, 2-3 நாட்களா அடிக்கிற காத்தையும் சாரலையும் பார்த்தா ஊரே குற்றாலம் மாதிரி தான் இருக்கு. இப்ப கூட காலையில 11 மணி மாதிரி இல்ல, கும்முன்னு இருட்டி கிடக்கு, கிரகணம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எப்போவாவது பழுப்பு வெயில் அடிக்குது. அடிக்கிற காத்துல பெருக்கி போட்ட மாதிரி தெருவும் பளிர்னு கிடந்தது. தெருவில் ஆள் நடமாட்டமே இல்ல. தெருக்கடைசியில பார்த்தா பைப்படியில ஒரு வெள்ளாட்டு குட்டி மாத்திரம் காம்பவுண்ட் சோர்ல ஏறி நின்னுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. தெருவோட அமைதியை குலைக்கிற மாதிரி, வேப்பமுத்து இருக்கா வேப்பமுத்து அப்படிங்கிற ஒரு குரல் இந்த தெருவையும் அடுத்த தெருவையும் இணைக்கிற சந்தில இருந்து கேட்குது. அப்போ தெருவோட வெறுமையை கலைக்கிற மாதிரி ஒரு சைக்கிள் அவசர அவசரமா போச்சு. என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போற திசையே பார்த்தாரு அவரு. எதிர விறகு சுள்ளிகளை கைக்குள்ள நெஞ்சோட அணைச்சு பிடிச்சபடி அவரோட மகன் வந்துகிட்டு இருந்தான். அவன் மேல மோதுற மாதிரி போச்சு அந்த சைக்கிள். வேகமா போற சைக்கிளை திரும்பி திரும்பி பார்த்தபடியே வர்ற மகனை பார்த்ததும் இவருக்கு மனசுக்குள்ள என்னவோ செய்தது. அவரோட மகனுக்கு 12-13 வயசு இருக்கும். 8வது படிக்கிறான். அவனைத்தான் குற்றாலத்துக்கு எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்ப இவரால் முடியல. 3 வாரங்களுக்கு முன்னால ஒரு நாள் காலையில 8:30 மணி இருக்கும். சாப்பிடலாமா அப்படின்னு அடுக்கலையை பார்த்து இவர் கேட்டதுக்கு, இவளுக்கு தலை பின்னி விடணும், சின்னதை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், பைப்பில் ஆற்று தண்ணி பிடிக்கணும், அதுக்கு குடத்தை போட்டுட்டு வந்திருக்கேன், இவ்வளவு சோழிக்கும் மத்தியில நீங்களும் சாப்பிடலாமான்னு சின்ன பிள்ளைகளையும் கேடா பறந்தா நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன 7 கையா இருக்கு அப்படிங்கிற படபடத்த பதில கேட்டு அவர் அடங்கி உட்கார்ந்தாரு. அப்போ அவரோட பையன் தன்னோட புஸ்தக பையில இருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட வந்தான். அப்பான்னு கூப்பிட்டான். ஏறிட்டு பார்த்ததும் நோட்டை பிரிச்சு ஒரு சிவப்பு நிற நோட்டீஸை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தான். என்ன இது அப்படின்னு கேட்டாரு அப்பா. எக்ஸ்கர்ஷன் போறாங்க அப்படின்னு சொன்னா அவன். அதுக்கு மேல அவன் எதுவுமே சொல்லல. பேசாம திரும்பி போய் நோட்டு புத்தகத்துல ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள ஒரு தாமரை பூவை வரைய ஆரம்பிச்சான். அவங்க அப்பா நோட்டீஸை பார்த்தாரு. அது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த 2 வருஷமா அவர் பார்த்ததுதான். அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தை ஒட்டி இப்படி ஒரு உல்லாச பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்றதும், தொகை வாரியா பெரிய ஊர்களில் ஆரம்பிச்சு கடைசியில 1 ரூபாய்க்கு லோக்கல் எக்ஸ்கர்ஷன்ல முடிகிற பட்டியலை அவருக்கு பார்க்காமலே சொல்ல முடியும் தான். போன வருஷமே நோட்டீஸை கொண்டு வந்த மகன்கிட்ட
அடுத்த வருஷம் கண்டிப்பா குத்தாலம் அனுப்புறதா சொல்லி இருந்தாரு அவரு. அதுக்குள்ள வைத்திய செலவு, கல்யாண வீட்டு செலவு, அது இதுன்னு இந்த வருஷமும் வசதிப்படல. அத நினைக்கும் போதே அவருக்கு வருத்தமா இருந்தது. மகன்கிட்ட என்ன சொல்லன்னு தெரியல. கலங்குனா போல அவன பார்த்தாரு. "என்னப்பா தாமரைப்பூ வரைதியா?" அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொல்லிட்டு பையன் அந்த எக்ஸ்கர்ஷன் நோட்டீஸ பொன்னா பூவா கசங்காம வாங்கி எதுல இருந்து எடுத்தானோ அந்த நோட்டுக்குள்ளேயே மறுபடியும் வச்சுட்டு படத்தை வரைய ஆரம்பிச்சான். அவன் ஒரு வார்த்தை கூட குற்றாலம் போகணும்னு சொல்லல. இல்ல வேற எங்கேயாவது போகணும்னு அவன் சொல்லல. இவருக்கு அவன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டானா, குற்றாலத்துக்கு தான் போவேன்னு அழமாட்டானான்னு இருந்தது. தேறுதலும் சமாதானமுமா தன்னோட நிலைமையை விளக்குறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்காத அவனுடைய மௌனம் அவரை ரொம்பவே பாதிச்சுது. இவர் பதிலுக்கு ஏதோ சொல்ல போகையில அவன் தாமரைப்பூ நல்லா இருக்காப்பா அப்படின்னு நோட்டை நீட்டி உயர்த்தி காட்டினான். அதுக்குள்ள அவரோட மனைவி அங்க என்ன ஊர்ல இல்லாத கதை பேசி ஆகுதோ தெரியல. என்னவோ ரயிலுக்கு போகணுங்கிற மாதிரி சாப்பிடணும் சாப்பிடணும்னு அப்பல இருந்து அடிச்சுக்கிட்டீங்களே, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னா அவ. அம்மா சாப்பிட கூப்பிடுதா அப்படின்னு அவரோட மகன் குறிஞ்சபடியே சொல்லிக்கிட்டு தான் கையில வச்சிருந்த பென்சில் டப்பாவை மூடினான். நீ விறக கொண்டு போய் அடுப்படிக்குள்ள போட்டுரு, மழை வரும் போல இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக அவன்கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு பின்னால வீட்டுக்குள்ள போனாரு அவரு. வீட்டுக்குள்ள ஒரே இருட்டா இருந்தது. குழம்பு கொதிக்கிற காட்டமான வாசனையும் காப்பிக்கு கருப்பட்டி கொதிக்கிற வாடையும் ஒரே சமயத்துல வந்துகிட்டு இருந்தது. தொட்டில படுத்திருந்த குழந்தை சிணுங்கிச்சு. இவர் போனாரு. வார வழியில அப்படியே லைட்டை போட்டுட்டு வாங்க, ஐப்பசி கார்த்திகை மழை இப்பதான் அடைச்சு பெய்ய போற மாதிரி ஒரே ஏடியா இருட்டி கிடக்கு. அவனை எங்க பெரியவன சீயக்கா போட்டனை வாங்கிட்டு வான்னு அனுப்புனேன். போயே போய் நோயே தெளிஞ்சிட்டான் போல இருக்கு. சின்னது தொட்டில கடந்துகிட்டு சிணுங்கிக்கிட்டு இருக்கு. அது சிணுங்கும் போது இழுத்து விடுறது யாருன்னு தெரியல அப்படின்னா அவ. இந்த சத்தத்தை எல்லாம் கவனிக்காம அவரு மெதுவா தொட்டில இழுத்து விட்டாரு. தன்னோட மகன் இப்படி நிலையில்லாம வேலை செய்யறதையும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கற விதத்துல அவன் விரும்புற குற்றாலத்துக்கு இந்த தடவை அவனை அனுப்ப முடியாம போனதையும் நினைச்சு அப்பா ரொம்ப மனசு வருந்தினாரு. இங்கேயே சாரலும் காத்துமா இப்படி இருக்கும்போது குற்றாலத்துல அருவியில தண்ணி என்னமா விழுன்னு நினைக்கையில தானே ஒரு தடவை குற்றாலம் போகணும் போல இருந்தது அவருக்கு. அதுக்குள்ள அவரோட மனைவி, அங்க அது என்ன சத்தம், மழையா விழுது, கொடியில ஈர துணியெல்லாம் காய போட்டிருந்தேனே, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அள்ளி கொண்டாந்து போட்டா என்ன, சோத்து பானைக்கு முன்னால நிக்கிற மனுஷிதான் இதையெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அழுத்துக்கிட்டா. வெளியில கொடியில கிடந்த ஈர துணிகளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளேயும் தார் சாவலையுமா போடும்போது சுவரோரமா ஒண்டி ஒண்டி கூடிய மட்டும் நனையாம கடையில இருந்து அவரோட பையன் வந்துகிட்டு இருந்தான். மழை நல்லா வலுத்து பெஞ்சுக்கிட்டு இருந்தது. வடக்கும் தெக்குமா சரிஞ்சு சட சடன்னு கனத்து பெய்ய ஆரம்பிச்சுது. ஓட்டுல மழை விழும்போது கிளம்புற இதமான வாசனை வீடு முழுக்க நிறைஞ்சுது. அவரோட மனைவி மறுபடியும் வீட்டுக்குள்ள இருந்து கத்துனா, சத சதன்னு ஈரத்தை மிதிச்சுட்டு வீட்டுக்கும் வாசலுக்கு நடமாடி நாசம் பண்ணாதீங்க, ஒரு பழைய சாக்கை எடுத்து போட சொல்லுங்க அவனை. என்னமோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்கன்னு பெரியவளும் நடுவுள்ளதும் பள்ளிக்கூடத்துக்கு போய் தொலைஞ்சிருக்கு. கொடையை எடுத்துக்கிட்டு போய் அதை கூட்டிட்டு வாங்க, நனைஞ்சிட்டு வந்து அப்புறம் காய்ச்சல் மண்டை இடின்னு ஏன் பாவத்தை பற்ற போகுது அப்படின்னு சொன்னா அவ. இவர் பரனுக்கு மேலே ஏறி கிழிஞ்ச சாக்கை எடுத்து வாசல்ல போடுறதுக்குள்ள கொடைகளை எடுத்துக்கிட்டு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான். இவன் ஏன் இந்த வயசுல எல்லாத்துக்கும் நான் தான் முன்னுக்கு நிக்கிறான், மாட்டே முடியாதுன்னு இவனுக்கு சொல்ல தெரியலையே. இவருக்கு அவன் மேல அன்பும் இரக்கமும் நிறைஞ்சது. மனசே கப்பி போய் ஏதோ ஒரு துக்கம் நிகழ்ந்து போன மாதிரி தவிச்சுது. அவரால நிம்மதியா இருக்க முடியல. வாசலுக்கு வந்து மறுபடியும் மழையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள மகன் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வர சத்தம் கேட்டுது. வெளிரி போன சுத்தமான சின்னஞ்சிறு பாதங்களால விளையாட்டா எதிர்த்து ஓடி வர்ற தண்ணீரை துளாவி நடக்கும்போது மழை தண்ணி கண்ணாடி பாலமா சுருண்டு விழுறது பார்க்கவே அழகா இருந்தது. பெரிய பொண்ணு கொடக்கம்பி முனைகள்ல இருந்து உதிர்ற சொட்டுகளை உள்ளங்கையால ஏந்திக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்தா. சின்ன பொண்ணு கொடக்கம்பியிலேயே தம்பூரா மீட்டுற மாதிரி மீட்டிக்கிட்டு வந்தா. 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு. குழந்தைங்க வந்ததும் கொடைகளை வாங்கி விரிச்ச நிலையில கருப்பு காளான்களா சோற ஒட்டி சாச்சி வச்சுட்டு, அண்ணனை எங்க காணோம் அப்படின்னு கேட்டாரு அவரு. அண்ணன் தெருவாசல்ல நிக்காம்பா, எதிர்த்த வீட்டு தட்டடியில இருந்து திடுதிடுன்னு தண்ணி விழுதுல்ல, அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஒசரத்துல இருந்து ரொம்ப தண்ணி விழுதுப்பா அப்படின்னு கைகளை தூக்கியும் வாயை குவிச்சும் ஒரு அபிநயத்தை போல சொன்னா சின்ன பொண்ணு.
சின்ன பொண்ணு சொன்னது அவங்க அம்மாவுக்கு எப்படியோ கேட்டுருச்சு. என்னது, மழை தண்ணி விழுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கானா? வேடிக்கை என்ன வேண்டி கிடக்கு? 4 குடம் தண்ணியை பிடிச்சி வச்சாலாவது நாளைக்கும் பின்னையும் சோறு பொங்குறதுக்கு ஆகும். ஆத்து தண்ணிக்கு காத்து கிடக்கிற அலப்பறையாவது மிஞ்சும். அவனை கூப்பிட்டு கொடைய கையில கொடுத்து தண்ணி பிடிக்க சொல்லுங்க அப்படின்னா அம்மா. உடனே இவரு உள்ள போய் 2 செப்பு பானைகளையும் 2 கையிலையும் தூக்கிட்டு வந்தாரு. கைக்கு ஒண்ணா தூக்கிக்கிட்டு தோளோடு கழுத்தை சாய்ச்சிக்கிட்டு கொடைய அணைச்சு முதுகுல ஏந்திக்கிட்டு வாசல் பக்கம் போனாரு. நடையில பானைகளை இறக்கி வச்சுட்டு தண்ணி விழுற பக்கம் திரும்பி பார்த்தாரு. எதிர்த்த வீட்டு தட்டடியில இருந்து தண்ணி நிறைய தான் விழுந்துகிட்டு இருந்தது. 2 உள்ளங்கை அகலத்துக்கு பட்டையா பாதி தெருவில் விழுற அளவுக்கு வேகமா வளைஞ்சு விழுந்துகிட்டு இருந்தது. அவரோட பையன் அதுல கண்களை மூடி 2 கைகளையும் நெஞ்சோட பின்னிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். வாய் மாத்திரம் சிரிச்சுக்கிட்டு தண்ணிய வாங்கி வாங்கி கொப்பளிச்சுக்கிட்டு இருந்தது. அருவி விழுது அருவி விழுது அப்படிங்கிற வார்த்தைகளையே ஒரு ராகம் போல பாடிக்கிட்டு கால்களை மாற்றி மாற்றி உற்சாகமா அவன் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தான். உச்சி தலையில தண்ணி விழுந்து முடியெல்லாம் நெத்திய மறைச்சு கிடந்தது. சோர் பக்கமா திரும்பி முதுக காட்டி குடிச்சான். ஹோய்னு கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு மேல பார்த்து தண்ணீருக்கு எதிர முகத்தை காட்டினான். மூடின கண்களை திறக்காமலே குத்துக்கால் வச்சு உட்கார்ந்து தொண்டை நடுங்குற மாதிரி சத்தம் போட்டு கூச்சல் போட்டான். கைகளை சேர்த்து தரையில பதிச்சுக்கிட்டு கையிலையும் தலையிலையும் மாறி மாறி தண்ணி விழுற வகையில முன்னும் பின்னுமா சாஞ்சு ஆடினான். கீழே இருந்து அங்குல அங்குலமா கைய உயர்த்தி தண்ணிய மேல் நோக்கி தள்ளுறப்போ தரச்சக்கரத்தை போல உள்ளங்கைகள்ல இருந்து பூ பூவா சிதற தண்ணீரை ரசிச்சான். அவரு மகனை பார்த்துக்கிட்டே நின்னாரு. உள்ளுக்குள்ள மௌனமா மனசால அழுதாரு. செப்பு பானைகளையும் கொடைகளையும் தூக்கிக்கிட்டு நனைய நனைய வீட்டை பார்க்க திரும்ப போனாரு. காலி பானைகளோட வீட்டுக்குள்ள திரும்பி போன அவரை பார்த்ததும், செப்பு பானையும் கொடையுமா திரும்பி வந்தாச்சே, என்ன விஷயம்? அவனை காணமா? அந்த கரிமுடிவான் இந்த மழையோட மழையா எங்க போய் தொலைஞ்சானோ அப்படின்னா அவங்க அம்மா. 2 வினாடி பதில் சொல்லாம அவர் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு பிறகு தரையில சாய்ச்சி வச்சிருந்த கொடைக்கம்பியில இருந்து தண்ணி கசிஞ்சு நூலா நெளிஞ்சு பெருகிறத பார்த்தபடியே கரகரத்த குரல்ல சொன்னாரு, அவன் குற்றாலத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு. இந்த கதையை கேட்ட பிறகு அப்பாவோட மனசை புரிஞ்சுக்கிட்ட மகனை பாராட்டுறதா, மகனோட மனசை புரிஞ்சுக்கிட்ட அப்பாவை பாராட்டுறதானே தெரியல. அதுக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா திரு வண்ண நிலவன் அவர்கள் எழுதிய கரையும் உருவங்கள்ங்கிற சிறுகதையை கேட்கலாம். அவன் தலையை குனிஞ்சபடியே நடந்து வந்துகிட்டு இருந்தான். தெருவுல நடமாட்டம் குறைஞ்சிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ராதையின் நெஞ்சமேங்கிற பாடல் சத்தம் கேட்டுது. வழக்கமா எந்த இடத்துல அந்த பாடலை கேட்டாலும் நின்று ரசிச்சுட்டு போற அவன் இன்னைக்கு நிக்காம போய்கிட்டு இருந்தான். தெருவோட திருப்பத்துல மட்டும் ஒரு டியூப்லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. டீ கடைக்காரன் சாமான்களை எல்லாம் ரொம்ப சொந்தத்தோட தெருவில் பரப்பி வச்சு கழுவிக்கிட்டு இருந்தான். என்னன்னாச்சி, படத்துக்கு போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டே அவன் பாத்திரம் கழுவுறதால ஓடிக்கிட்டு இருந்த கறி தண்ணீரை தாண்டி குதிச்சான் அவன். அவ்வளவுதான், செருப்பு அருந்து போச்சு. 2 நாட்களா பயமுறுத்திக்கிட்டு இருந்த செருப்பு இன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ராத்திரி வேளையில அருந்து போனது ஓரளவு அவனுக்கு நிம்மதியா இருந்தது. ஆனாலும் நாளைக்கு செருப்பை தைக்கணும். அதுக்கு 15 பைசாவாவது வேணும். குனிஞ்சு அந்த செருப்பையும் இன்னொரு செருப்பையும் கலத்தி கையில எடுத்துக்கும் போது மனசுக்குள்ள பொங்குன வேதனைய ச்சே அப்படின்னு சொல்லி குறைக்க முயற்சி பண்ணான். பலசரக்கு கடைக்கு முன்னால பலகை பெஞ்சு காலியா கிடந்தது. அதுலயே கூட படுத்துடலாமா அப்படின்னு தோணுச்சு. இந்த எஸ்எஸ்எல்சி மட்டும் படிக்காம இருந்தா ஒருவேளை அதுல படுக்க தைரியம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். தொடர்ந்து நடந்தான். இவன் போனப்போ வீட்டுக்குள்ள விடிவிளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அடுப்படியிலையும் விளக்கு ஒளி தெரிஞ்சுது. கதவை தட்ட கூச்சப்பட்டுக்கிட்டே வெளியே நின்னா அவன். அதுக்குள்ள தெருவாசல் ஜன்னல் பக்கத்துல இருட்டுல ஒரு முகம் தெரிஞ்சுது. யாருன்னு தெரியறதுக்குள்ள வாசல் கதவு திறந்தது. அக்கா தான் வந்து கதவை திறந்திருந்தா. அந்த அரைகுறை இருட்டுல அவ தலையில இருந்த பிச்சி பூவோட வாசனை தனி குளிர்ச்சியை கொடுக்கற மாதிரி இருந்தது. ஏண்டா வந்து ஊமையா வாசல நின்னுகிட்டு இருக்க? கதவை தட்டினா என்னடா? இவ்வளவு நேரமாச்சே, உன்னை காணலையே. வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு படுப்போமேன்னு வாசலுக்கு வந்தேன். எவ்வளோ நேரமாடா இப்படி நிக்கிற? நீ ஏண்டா இப்படி ஆயிட்ட? கதவை தட்டினா தானே யாராவது வந்து திறப்பாங்க. நல்ல புள்ளடா நீ. சரி சரி உள்ள வா சொல்லிட்டு அக்கா மெதுவா உள்ள போனா.
அவன் திண்ணைக்கு அடியில குனிஞ்சு மெதுவா சத்தம் கேட்காம அருந்து போன செருப்ப கீழே வச்சான். அக்கா கதவை தாழ்பால் போட்ட சத்தத்துல முழிச்சுக்கிட்ட அப்பா தலையை தூக்கி பார்த்தாரு. யாரு? சங்கரனா? எங்கடா இவ்வளவு நேரமா சுத்திட்டு வர? காலகாலத்துல வந்து கடனை பத்திட்டு படுத்தா என்னவா? பொட்ட புள்ள எம்புட்டு நேரத்துக்குடா உனக்காக முழிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு கேட்டாரு அப்பா. சுவரோட சுவரா ஒதுங்கி நின்னவனை பார்த்து, நீ வாடா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனா அக்கா. அவ அப்பதான் அடுப்படியை கழுவி விட்டுருக்கணும். சில இடங்கள் ஈரமாவும் சில இடங்கள் காஞ்சும் இருந்தது. ஒரு சாக்கு துண்டை விரிச்சு சங்கரனை அதுல உட்கார சொன்னான். எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நிலப்படிக்கு பக்கத்துல வந்து சொல்லிட்டு திரும்பி போக முயற்சி பண்ணா அவன். வேகமா வந்து அவனோட கையை பிடிச்சி எடுத்து நிறுத்தினா அவ. அவனோட முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்தா. அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். எதுக்குடா வேண்டாங்கிற? வா வந்து சாப்பிட்டுட்டு படு. பெரிய இவன் மாதிரி தான் அப்படின்னா அக்கா. இழுக்காத குறையா அவனை இழுத்துட்டு வந்து தோலை பிடிச்சி அழுத்தி சாக்கு மேல உட்கார வச்சா. தயாரா பிசைஞ்சு வச்சிருந்த சாப்பாட்டு தட்டை அவனுக்கு முன்னால வச்சுட்டு சின்ன மரப்பலகையை போட்டுக்கிட்டு எதிர உட்கார்ந்தா அவ. அவன் சாப்பிடல. தட்டையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு. மத்தியானம் சாப்பிட்டது தானே. சாயந்தரம் காப்பி கூட குடிச்சிருக்க மாட்டியே, சாப்பிடுறா அப்படின்னா அவ. அவளோட அழுத்தமான பிரியத்தை அவனால தாங்கிக்கவே முடியல. பொங்கி வந்த அழுக தொண்டை குழியில மரக்கட்டை மாதிரி தடுக்கிக்கிட்டு நின்னுது. பலகை இழுத்து பக்கத்துல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டா. கையை காட்டு அப்படின்னு சொல்லி சோத்த உருட்டி கையில போட்டா. உனக்கு மட்டுமாடா வேலை இல்லாம ஊர்ல இருக்க? எவ்வளவு பிள்ளைகள் படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிடா. எனக்கும் தான் வயசும் பொழுதும் ஏறிக்கிட்டே போகுது. நான் யாருக்கிட்டடா போய் ஆளட்டும்? கைய நல்லா விரி. சோறு கீழே சிந்திர போகுது. யார் வீட்டுக்கோ வர்ற மாதிரி தயங்கி தயங்கி வர்றியே. யார் வீட்லயோ சாப்பிடுற மாதிரி கூச்சப்படுற. சோத்த வாயில போடுறா அப்படின்னு அதட்டினா அவ. இன்னும் கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிட்டான் அவன். அங்கணத்துல கை கழுவ தண்ணி ஊத்துனா அக்கா. பார்த்து போ, எல்லாம் கால் மாடும் தலைமாடுமா படுத்து கிடக்கும். இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வரேன், நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். வேட்டியில கையை தொடச்சபடி அறைக்குள்ள போனவன் விளக்க போட்டான். பெரிய தம்பி புரண்டு படுத்தான். ஊஞ்சல் சத்தம் எழும்பி தேஞ்சுது. அவனுக்கு ரொம்ப பிடித்தமான சத்தம் அது. அந்த ஊஞ்சல்ல அவன், அவன் தம்பி, அக்கா எல்லாரும் லீவு நாட்கள்ல பஸ் விளையாட்டு விளையாடுவாங்க. எப்பவும் அவன் தான் டிரைவரா இருப்பான். கை நிறைய கேலண்டர் தாளை கிழிச்சு வச்சிருக்கிற தம்பி தான் கண்டக்டர். ஊஞ்சலை ஓடி ஓடி ஆட்டி விட்டுட்டு கடைசியில ஏறிக்கும் போது ஒரு முறை தவறி விழுந்து நெத்தியில வெட்டிருச்சு. பழைய நினைவுகளோட நெற்றி தழும்புக்கு அவனோட கை தானாவே போச்சு. தம்பியோட சிதறி கிடந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சான் அவன். நல்லா படிக்கிற தம்பிய கஷ்டத்தோடு கஷ்டமா அப்பா படிக்க வைக்கிறாரு. ஆனா இவனுக்கு படிப்பும் இல்ல வேலையும் இல்ல. சட்டையை கலட்டி கொடியில போட்டான் அவன். படுக்கையில சோரோரமா சாஞ்சு உட்கார்ந்துகிட்டான். தூங்க போறதில்ல, இருந்தாலும் படுத்தே ஆகணும். இது என்னடா கஷ்டம்? வீட்டுக்குள்ள இருக்கவே அவனுக்கு கஷ்டமா இருந்தது. அக்கா வேலையை முடிச்சுட்டு வந்தா. அவனோட தலைமாட்டில தான் அவளுக்கு படுக்க. என்னடா இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? படுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா. அவன் பெருமூச்சு விட்டான். அக்கா தலையணை எடுத்து போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்தா. மங்கிய விடி விளக்கு வெளிச்சத்துல ரொம்ப அழகா இருந்தா அக்கா. வீட்டுல எல்லாரையும் விட அவ நல்ல சிகப்பு. இருந்தும் அவளுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா, அந்த கம்பெனில யாரோ உன் ஃப்ரெண்டு இருக்கான், வேலை விஷயமா வர சொன்னான்னு சொன்னியே, போய் பாத்தியா அப்படின்னு கேட்டா. கொஞ்ச நேரம் பேசாம இருந்துட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சான் அவன். பார்த்தேன், அவனை போய் பார்த்தேன். நாளன்னைக்கு வர சொல்லி விட்டுருக்கான். வழியில லாலா சமுத்திர முக்குல ஆறுமுகத்து மாமாவை பார்த்தேன். நாளைக்கு தாளையொத்துக்கு வா, எங்க சூப்பர்வைசர் கிட்ட சொல்லலான்னு சொன்னாரு. ரொம்ப பயந்து தாழ்ந்த குரல்ல அதை சொன்னான் அவன். ஆமா, அவங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியம்தானா? அவங்க பையனும் வேலையில சேர்ந்தாச்சாமே. நம்ம அப்பாவை மாதிரியா? இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு யாருக்கிட்டையாவது சொல்லி அடிச்சு முயற்சி பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவ. அந்த மாமாவோட பையனை கூட அக்காவுக்கு பேசிட்டு ஒன்னும் சரியா நடக்கல. ஆமா, நீ நாளைக்கு தாளையூத்துக்கு எப்ப போக போற அப்படின்னு கேட்டா அக்கா. என்னத்த போக சொல்லுத? அங்க நாப்புல வேலையை வச்சுக்கிட்டு காத்திருக்காகளாக்கும் அப்படின்னு கேட்டான் அவன். போடா முட்டாள்,
அந்த மாமா உன்னைய பார்த்து மெனக்கெட்டு கூப்பிட்டுருக்காக. நீ போயிட்டு வருவியா? ஆமா, பஸ்ஸுக்கு காசு வச்சிருக்கியா? நீ காசு இல்லாட்டா சொல்லாம கொள்ளாம நடந்தே கூட போயிருவியே அப்படின்னு கேட்டா அக்கா. ம், இருக்கு அப்படின்னு பதில் சொன்னான் இவன். இந்த பொய் சொல்லாத அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொடியில கிடந்த அவனோட சட்டைய உட்கார்ந்தபடியே கை நீட்டி இழுத்தா. சட்டைக்குள்ள இருந்து ஒரு 5 பைசா கீழே விழுந்தது. சட்டையில இருந்து ஒரே வேர்வை வாடை. பைக்குள்ள கையை விட்டு தேடினான். 2 கசங்கி போன பஸ் டிக்கெட்டுகள் மட்டும்தான் இருந்தது. எங்கடா காசு வச்சிருக்க? எனக்கு உன்னை தெரியாதாடா அப்படின்னு எழுந்து போய் பீரோவை திறந்தா. அவளோட துணிகள் இருந்த தட்டுல இருந்து ஒரு சாக்லேட் டப்பாவை எடுத்தா. டப்பால இருந்து சின்ன குங்குமச்சப்பை எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா. மடக்கி வச்சிருந்த 1 ரூபா நோட்டை எடுத்து அவன்கிட்ட நீட்டினான். எதுக்குக்கா? வேண்டாம் அப்படின்னு மெல்ல சொன்னான் அவன். சரிதான்டா, ரொம்ப பிகு பண்ணிக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா அவ. மறுபடியும் அவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தவ சட்டையை எடுத்து கை மடிப்பை பிரிச்சா. அவங்கிட்ட இருந்து ரூபாயை வாங்கி அந்த மடிப்புக்குள்ள சுத்தினா. இன்னைக்கு தானே இந்த சட்டையை போட்ட, அதுக்குள்ள ஒரே வேர்வை ஆக்கிட்டு வந்திருக்கியே. சோப்பு போட்டு குளிக்கிறதையே ஐயா விட்டாச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தா. அவனும் அவளை நேருக்கு நேர் பார்த்தான். எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். இவ வீட்டுல கிடக்கிறவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சோப்பு போட்டு குளிக்கிறத விட்டுட்ட. எல்லாரும் பேஸ்ட் எடுத்து பல்லு தேய்க்கிறாங்க. நீ 15 பைசாவுக்கு பல்பொடி வாங்கி தேய்க்கிற. நம்ம அம்மாவுக்கு இதெல்லாம் கவனிச்சு பார்க்க தெரியாது. உனக்கு என்னடா வந்துச்சு? வேலை இல்லாம இருக்கிறதுக்காக இவ்வளவு ரோஷத்தோட இருக்கணுமாடா? அக்காவை பாரு, வீட்டுல உட்காந்து 10 வருஷம் முடிய போகுது. ஆனா நான் எந்த சௌகரியத்தையாவது குறைச்சிருக்கேனா? ஆனாலும் நீ ரோஷக்கார பயடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விசும்பலா குறைஞ்சது அவளுடைய குரல். அக்கா பேசுனதையே கேட்டுக்கிட்டு இருந்த அவன் சட்டுன்னு முகத்தை அவளோட மடியில குப்புற வச்சுக்கிட்டு படுத்தான். அவளும் அவனோட விம்மி தாழ்ற முதுக மெதுவா தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தா. கதை முடிவடைந்தது. இந்த கதைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.